ஹலோ யோகம் வியூவர்ஸ், நான் சங்கீதா. இன்னைக்கு நம்ம என்ன ஒரு ஹெல்த் டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு தொடை இடுக்கலையா இருக்கட்டும், அக்குள்ள, கழுத்துல இந்த மாதிரி எல்லாமே அதிகமான கருமை நிறம் இருக்கிறத நம்ம நிறைய பார்த்திருக்கோம் இல்லைங்களா? இந்த கருமை நிறம் போகிறதுக்கு நம்ம எந்த மாதிரியான ஹோம் ரெமெடி எடுத்துக்கலாம், இந்த கருமை நிறம் எதனால ஏற்படுது அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். மேக்சிமம் பார்த்தோம் அப்படின்னா, அதாவது மெட்டபாலிக் பிக்மெண்டேஷன் இருக்கிறவங்களுக்கு, அதாவது மெட்டபாலிசம் ரொம்ப அதிகமா சுரக்குது அப்படின்னா தான் இந்த 3 இடங்கள்ல மட்டுமே ரொம்ப அதிகமான கருமை நிறம் அப்படிங்கிறது ஏற்படுது. பொதுவாகவே ஆண் பெண் இருபாலருக்குமே நடக்கும்போது ஏற்படக்கூடிய உராய்வு, அவங்களோட உடல் எடை ரொம்ப அதிகமா இருக்கிறது, தொப்பை ரொம்பவே அதிகமா இருக்கிறது, இந்த மாதிரி டைம்ல கூட அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களோட பாடியில மெட்டபாலிக் தொந்தரவுகள் இருந்தாலும் இந்த மாதிரி கருமை நிறம் அப்படிங்கிறது ஏற்படதான் செய்யும். அதுக்கப்புறம் லேடிஸ்க்கு மோஸ்ட்லி பாத்தீங்க அப்படின்னா பிசிஓடி தொந்தரவு இருக்கு, பீரியட்ஸ் டைம்ல, கர்ப்ப காலத்துல, பாலூட்டும் தாய்மார்கள் இவங்களுக்கு எல்லாமே மேக்சிமம் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கிறதுனாலயுமே இப்படி கருமை நிறம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு. அப்புறம் ஸ்கின் ரொம்ப ட்ரையா இருந்தாலுமே கூட இந்த கருமை நிறம் அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இன்னொரு மெயினான விஷயம் என்னன்னா, கருமை நிறம், அதாவது நார்மலான கருமை நிறம் ஓகே, அதாவது வெயில்ல போயிட்டு வந்தோம்னா சிலருக்கு கொஞ்ச நேரம் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கின் ரொம்ப கருப்பா இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா ஓகே தான். ஆனா ரொம்ப டார்க்கா ஒரு இது கியூர் பண்ண முடியுமாங்கிற அளவுக்கு கருப்பு நிறம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அதை நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம்தான். ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்களுக்கு சுகர் இருக்கா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணிக்கணும். ஏன்னா அளவுக்கு அதிகமான கருமை நிறம் இருக்கும்போது கண்டிப்பா அவங்களுக்கு சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால சுகர் டெஸ்ட் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, உடல் எடையை கட்டுக்குள்ள வச்சுக்கணும். ரொம்ப அதிகமான உடல் எடை இருந்தது அப்படின்னா கண்டிப்பா குறைச்சுக்கணும். அதாவது உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன், இப்ப நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு 150 சென்டிமீட்டர் உயரம் இருக்கும் அப்படின்னா 50 to ஒரு 53 55 கிலோ தான் நம்ம கண்டிப்பா இருக்கணும். அதை விட்டுட்டு 60 70 அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு 160 சென்டிமீட்டர் உயரம் இருக்கும் அப்படின்னா 60 to 63 65 இந்த மாதிரி வெயிட்ல தான் நம்ம இருக்கணும். ஒரு 2 கிலோ 3 கிலோ அதிகமா குறைவா இருக்கலாமே தவிர ரொம்ப அதிகமா இருக்கக்கூடாது இல்லைங்களா? ட்ரெஸ் வந்து மோஸ்ட்லி மேக்சிமம் சிலர் பாத்தீங்க அப்படின்னா நைட்லாம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணாம கூட படுத்துப்பாங்க இல்லைங்களா? அதுவும் மேக்சிமம் அந்த டைட்டா ஜீன்ஸ் இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணி படுத்துப்பாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி இருக்காம மேக்சிமம் நைட் டைம் நம்ம தூங்கும் போது ரொம்ப மெலிசான காட்டன் ஆடைகள் அணியிறது அப்படிதான் ரொம்பவே நல்லது. ஏன்னா காற்றோட்டம் இல்லாத இடத்துலதான் இந்த அதிகப்படியான கருமை நிறம் அப்படிங்கிறது ஏற்படுது. அதனால உடல் எடையை குறைக்கிறது, ட்ரெஸ் வந்து ரொம்ப டைட்டா வியர் பண்ணாம நைட்டு தூங்கும் போது மேக்சிமம் மெலிசா காட்டன் ட்ரெஸ் அணிஞ்சிட்டு படுக்கிறது, இந்த மாதிரி சில வழிமுறைகளை ஃபாலோ பண்ணும் போதும் நமக்கு கண்டிப்பா இந்த கருமை நிறம் அப்படிங்கிறது குறையறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு. இதை ஃபர்ஸ்ட் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஆல்ரெடியே உங்களுக்கு வந்து ஒரு சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கு, இல்ல பிசிஓடி தொந்தரவுகள் இருக்கு அப்படின்னா அதுக்கான ஃபுட் டயட்டா இருக்கட்டும், ட்ரீட்மெண்டா இருக்கட்டும், இதையெல்லாம் நீங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இந்த கருமை நிறம் போறதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு கண்டிப்பா கியூர் ஆகும். இந்த கருமை நிறத்துல இருக்கக்கூடிய அந்த இடம் எல்லாமே அந்த கருமை நிற தோள்கள் ஏடேடா எடுத்துட்டு வர்றதுக்கான சில ஹோம் ரெமெடிஸ் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். தேங்காய்ல லெமன் சாறு கலந்து எங்க எல்லாம் கருமை இருக்கோ அங்க வந்து நீங்க நல்லா அப்ளை பண்ணிட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்க வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் இருக்கும். தேன், சர்க்கரை, லெமன் சாறு இந்த 3ஐயுமே சம அளவு எடுத்து நீங்க கலந்துட்டு கருமை இருக்கிற இடத்துல நல்லா அப்ளை பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த கருப்பா இருக்கக்கூடிய தோல் எல்லாமே உளிஞ்சு வர்றத உங்களால உணர முடியும். உருளைக்கிழங்கு வந்து நல்லா மசிச்சுட்டு இல்லைன்னா நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட் பண்ணி நீங்க அப்ளை பண்ணும் போதும் அதுல இருக்கக்கூடிய கெட்டகோலைஸ் அப்படிங்கிற அந்த என்சைம் கருப்பு நிறம் மறையறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோற்று கற்றாழை இதை நீங்க பயன்படுத்திக்கிட்டு வரும்போதும் கண்டிப்பா கருப்பு நிறம் மறையும். தயிர் கூட ஓட்ஸ் கஞ்சி கலந்து நீங்க இந்த கருமை இருக்கிற இடத்துல தேய்ச்சிட்டு வந்தாலும் கருமை மறையும். பீர்க்கங்காய் நாறு, வெட்டிவேர் நாறு இதுல ஏதாவது நீங்க ரெகுலரா பயன்படுத்திட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வித்தின் 3 monthsல எந்த இடத்துல கருமை நிறம் இருந்தாலுமே கூட கட்டாயமா போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு. இப்போ தோல் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள், அதாவது அரிப்பு, படை இந்த மாதிரியான தொந்தரவுகள் இல்லாம இருக்கிறதுக்கான ஒரு முத்திரை தான் நம்ம பார்க்க போறோம். இந்த முத்திரையோட பெயர் என்ன அப்படின்னா பிரம்மர முத்ரா தான். இந்த முத்திரையை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, அதாவது நம்மளோட கட்டை விரலோட கடைசியில ஆள்காட்டி விரலோட நுனி டச் ஆகணும். அதுக்கப்புறம் நம்மளோட நடுவிரலும் கட்டை விரலோட நுனியும் டச் ஆயிட்டு மற்ற 2 விரல்களும் ஸ்டாண்டிங்ல இருக்கணும். இந்த மாதிரி பொசிஷன்ல நீங்க இந்த முத்திரையை டெய்லியும் 10 to 15 மினிட்ஸ் நீங்க எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா தோல் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள், அதாவது அரிப்பு இந்த மாதிரி எந்த தொந்தரவுமே இல்லாம ரொம்ப ஆரோக்கியமா வாழ முடியும்.
இப்போ நம்மளோட ஸ்கின்னை ரொம்ப க்ளோயிங்கா வச்சுக்கிறதுக்கான அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் தான் பார்க்க போறோம். இந்த அக்குப்ரெஷர் வந்து நீங்க 6 இடத்துல இந்த வர்ம புள்ளியை வந்து நீங்க பயன்படுத்தணும். எங்கெங்க எல்லாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம பொட்டு வைக்கிறோம் இல்லைங்களா, இந்த இடத்துல வந்து ஒரு 2 மினிட்ஸ் அழுத்தம் கொடுக்கணும். அதே மாதிரியே நம்மளோட 2 புருவத்தோட ஸ்டார்டிங்லயுமே டச் பண்ணணும், எடுத்துடணும். டச் பண்ணணும், எடுத்துடணும். இந்த மாதிரி ஒரு 2 மினிட்ஸ் பண்ணணும். அதே மாதிரியே நம்ம புருவத்தோட மத்தியில சென்டர்ல டச் பண்ணணும், எடுத்துடணும். டச் பண்ணணும், எடுத்துடணும். இந்த மாதிரி ஒரு 2 மினிட்ஸ் பண்ணணும். இதே போல புருவத்தோட கடைசியில இந்த இடத்துல இங்க முடியுது இல்லைங்களா, இந்த இடத்துல டச்சிங், எடுத்துடணும். டச்சிங், எடுத்துடணும். இந்த மாதிரி ஃபாலோ பண்ணணும். அதுக்கு அடுத்ததா இந்த மூக்குல வந்து மூக்குத்தி போடுறாங்க இல்லைங்களா, இந்த இடத்துல இந்த 2 மூக்குலயுமே இந்த பள்ளத்துல டச் பண்ணணும், எடுத்துடணும். டச் பண்ணணும், எடுத்துடணும். இந்த மாதிரி ஒரு 2 மினிட்ஸ் ஃபாலோ பண்ணணும். நம்மளோட கீழ் உதட்டுக்கு கீழே பாத்தீங்கன்னா ஒரு வகையான பள்ளம் இருக்கு இல்லைங்களா, இந்த பள்ளத்துல டச் பண்ணிட்டு எடுத்துட்டு, டச் பண்ணிட்டு எடுத்துட்டு, இந்த மாதிரி இந்த 6 இடங்கள்லயுமே நீங்க ஜஸ்ட் 2 மினிட்ஸ் அழுத்தம் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த வர்ம புள்ளியால உங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப நல்லா க்ளோயிங்கா இருக்கும். என்ன யோகம் வியூவர்ஸ், இவ்வளவு நேரமா உங்களோட தொடை பகுதியிலயா இருக்கட்டும், அக்குள்ளையா இருக்கட்டும், கழுத்துல இங்கெல்லாம் இருக்கக்கூடிய அதிகப்படியான கருமை நிறம் நீங்கிறதுக்கு எந்த வழியில எல்லாம் வந்து ஹோம் ரெமெடி நம்ம யூஸ் பண்ணலாம், அது எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறத பத்தின இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நீங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணி மாற்றத்தை உணர்வீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது இந்த மாதிரி கருமை நிறம் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த பதிவை நீங்க ஷேர் பண்ணி விடுங்க. இப்பதான் நீங்க நம்மளோட யோகம் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் டச் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே நிறைய ஹெல்த் டிப்ஸ் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். மேக்ஸிமம் ஹோம் ரெமெடியே சொல்லியிருக்கேன். நீங்க அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம யோகம் சேனல்ல மற்றவங்களோட வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இதே மாதிரியே இன்னொரு அற்புதமான பதிவோட உங்களை எல்லாம் நான் சந்திக்கிறேன். வணக்கம்.